ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்னும் வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் 12. அதான் கைஸ் பார்க்கலாம். வளவலும் பேசாமல் சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த சாப்டரில் வந்து ஹீரோ வந்து அவனை தூக்கி அப்படியே தரையோடு அடிக்கிற சமயத்தில் வந்து அவன் வந்து அட்டச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெறும் ஹேண்ட் கிரிப்பாலேயே வந்து அந்த கிரவுண்டை வந்து அவன் தரையில் அடிக்க முடியும், அதாவது அவன் கீழே விழுகாத மாதிரி அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். பிடிச்சதுக்கப்புறம் ஹீரோ பிடிச்சி அந்த பிடியிலேருந்து வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்ததுக்கப்புறம் இருந்துட்டு கெயின், நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் வந்து உங்கள்கிட்ட ஸ்பார்ட்ஸ்மேன்ஷிப்பில் வந்து தோற்று போயிட்டேன், சரி இப்போ மேஜிக்கில் நீ பவரா நான் பவரான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனங்கட்டை இந்த மாதிரி டீனும் அந்த ப்ரொஃபஸரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி கெயின் தான் வந்து கடைசியில் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த டீன் வந்துட்டு உண்மை தான், என்ன தான் வந்து அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட ஃபிசிக்கல் ரேங்க் படி வந்து கெயினுக்கு வந்து எஸ் கிரேடு பாடி டைப்பு, ஆனால் அவனுக்கு அப்படி கிடையாது, அவனுக்கு வந்து ஏ கிரேடு. அதுதான் இவன் தான் வந்து அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் கெயின் தான் வந்து பவர்ஃபுல். ஆனால் மேஜிக்கில் அப்படி கிடையாது. மேஜிக்கில் வந்து கெயின் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார், அவன் வந்து ஒரு பேசிக் லெவல் அந்த லெவலில் தான் வருவான். ஆனால் அவன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானவன், அவன் வந்து தேர்டு ஸ்டார் அந்த மேஜிக் லெவலில் வந்து வருவான். இப்போதைக்கு வந்து இந்த இயரில் என்ரோல் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து அவன் தான் வந்து அதிகபட்சமான மேஜிக் பவர் கொண்டவன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அவன் வந்துட்டு இந்த மாதிரி டேய் நீ வந்து ஏன்டா வந்து இந்த மாதிரி பயந்து போயிட்டுருக்க, உன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து இந்த மாதிரி சாண்ட் மேஜிக் யூஸ் பண்ணுவான். ஹீரோ வந்து அதுலேருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிருவார். தப்பிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இவன் வந்து இது தேர்ட் ஸ்டார் மேஜிக்னு சொல்கிறாங்க, ஆனால் இவன் கேஷ் பண்ணுற அந்த ஸ்பீடு இந்த ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 4 ஸ்டார் மேஜிக் லெவலில் வரும். இதை வந்து இந்த அரீனாவை வந்து சுற்றி வந்து பேரியர் போட்டு தடுத்துட்டு இருக்கிற ப்ரொஃபஸருக்கு வந்து இதுலேருந்து வர இம்பேக்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்க வந்து தடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த சிட் இருந்துட்டு டே கெயின் என்னடா பண்ணிகிட்ருக்க, வாடா என் கூட சண்டைக்கு, ஏன்டா அந்த மாதிரி ஒளிஞ்சு போயிட்டுருக்க, டேரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு கெயின் வந்துட்டு எதோ டேரெக்டாக ஃபேஸ் பண்ணுறதா, டேரெக்டாக ஃபேஸ் பண்ணால் எல்லாட்டி என்னை வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அவன் வந்துட்டு என்ன அடி வாங்கத்தான் வேணும், அதுதான் வந்து ஒரு உண்மையான வாரியருக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறது கேட்டு நடந்துக்கிட்டா பொடி பையன்னு சொல்லி அவன் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு டேய் நீயும் பொடி பையன் தான்டா குட்டி கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வம்பிழுத்துட்டு இருக்க. அவன் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு வாயை மூடுறா, இந்த தடவை நீ இதுலேருந்து வந்து உன்னால் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு 4 ஸ்பெல் அந்த அதாவது 4 ஸ்டார் மேஜிக் அந்த லெவலில் வந்து ஒரு மேஜிக் வந்து இவன் கேஷ் பண்ணுவான். கேஷ் பண்ணி ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண வரும்போது அப்போ அந்த டீனு இருந்துட்டு பார்த்து போட்டு இவன் இந்த மாதிரி 4 ஸ்டார் மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறான்னா இது எப்படி நீ சமாளிக்க போகிற கெயின் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த ஆப்போஸில் அந்த பக்கத்தாடியே தான் வந்து அந்த ப்ரொஃபஸர் இப்போ அவர் வந்துட்டு நீ என்ன கெயின் பண்ண போகிற, இந்த மாதிரி டூ மச் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நீ வாங்கினீன்னா அது உனக்கு நல்லது கிடையாது ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த அட்டாக்கை வந்து நான் டேரெக்டாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ வந்து கன் மாதிரி நின்றுட்டுருக்க. ஒரு மாதிரி அங்கே ஒரு பிளர்ராக தெரியுது, அதுக்குள்ளே வந்து இந்த அந்த மணல் காற்றாத்தான் தெரியுது, யாருக்கு வந்து கிளியராக வந்து உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரில. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு டீன் இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி ஆகணும், இல்லைனா வந்து பின்னாடி பிரச்சனையாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீன் வந்துட்டு இல்லை உள்ளே வந்து கெயின் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவரோட அந்த ஹீரோவோட பிளாக் அந்த எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுறாரு. ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார் அந்த லெவலில் தான் இருப்பார், ஆனால் ஹீரோ யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பேசிக் லெவலான ஒரு இதையே வந்து அட்வான்ஸாக யூஸ் பண்ணுவார். ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு மேஜிக் லெவலே வந்து ஒரு பிளாக் ஹோலை வந்து க்ரியேட் பண்ணுவார் ஹீரோ, ஒரு ரவுண்ட் ஆப் ஷேப்பில். அது வந்து அந்த வர்ற எல்லா அட்டாக்குமே வந்து இது வாங்கிக்கிட்டே இருக்கும், அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். இவனுக்கு இருந்துட்டு என்ன நடக்குது ஒன்றுமே புரியாது. அது வந்து ஒரு பிக் சைஸுக்கு வந்து கடைசியில் மாறிடும், இவன் அட்டாக் பண்ணுற எல்லாமே வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டீன் வந்துட்டு என்னால் இது நம்பவே முடியல, இவன் வந்து வெறும் 1 ஸ்டார் மேஜிக் ஸ்பெல்லை வச்சுட்டு வந்து இவன் 4 ஸ்டாரை வந்து கேன்சல் பண்ணிட்டான், இது வந்து டிசப்பர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இது என்னால் நம்பவே முடியல, இப்படி ஒரு மேஜிக் வந்து இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த சிட் இருந்துட்டு நான் வந்து என் தோல்வி வந்து ஒத்துக்கிறேன், நான் தோப்பன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் வந்து கொஞ்சம் மூட் அப்செட்டாக ஹீரோ வந்துட்டு அடைச்சா நான் இவனை கொஞ்சம் நல்லா தோக்கடிச்சிருக்கலாம் போல், இவனுக்கு வந்து இது மாதிரி டிப்ரெஷனுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சிரிச்சிட்டே இல்லை பரவாயில்ல, நான் வந்து நிறைய வீக்லிங்ஸ் கிட்ட சண்டை போகிறத விட உங்களோட சண்டை போட்டு தோற்றது வந்து எனக்கு மேல் தான், நான் வந்து ஃப்யூச்சர் ஃபைட்டுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இவனுக்கு வேறு வேலை மயிறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனுங்க கேட்டாய் அகாடமியில் வந்து ஹீரோ வந்து அந்த
ட்ராகானிக் ஹியூமனை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார்ல சின்ன பாப்பா அவளை தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பிரெயின் வந்து மெய்டு வேலை பார்த்துட்டு இருப்பான். இவன் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைகள் பார்த்துக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து என்னோடய சிப்ளிங்ஸை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், அது கொஞ்சம் எனக்கு கடுப்பு கிளப்புற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுவே வந்து பின்னாடி வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக மாறிச்சு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறம் சொல்லிகிட்டே வந்து இந்த மாதிரி பிரின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றக்கான நேரம் வந்துச்சு சொல்லி அவள் திரும்பி பார்த்தா அந்த சின்ன பாப்பா வந்து கொஞ்சம் வயசு ஹைட்டாக வளர்ந்துருப்பா. இவர் வந்துட்டு எப்படி இந்த பாப்பா வந்து அதுக்குள்ளே இவ்வளோ ஹைட்டாக வந்து வந்தா, இதுக்கு வாய்ப்பே இல்லை. நேற்று பார்க்கும்போது கை குழந்தையாக இருந்தால் இப்போ வந்து கொஞ்சம் 6 வயசு பாப்பா மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு இருப்பார். என்னால் வந்து இதை நம்பவே முடியல. ட்ராகன் வந்து ஸ்பீடாக வளரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இவ வந்து ட்ராமானிக் ஹியூமன் இவளை வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸாக இவ வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வளரும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரெயின்ட்டு யங் மாஸ்டர் இந்த மாதிரி வந்து இதை நம்ம கண்டுக்காம விட்டோம்னா இந்த மாதிரி டீனுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம வெளியில் தான் போய் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த சின்ன பாப்பா வந்துட்டு அப்பா அப்படின்னா நம்ம வெளியில் தான் போக போகிறோமா, நம்ம இப்போது தெருவில் தான் வந்து தங்கிட்டு சாப்பிட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இவளுக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரிய வந்துச்சு, இவளோட நாலேஜும் வந்து அசுர வளர்ச்சியில் வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருந்துட்டு இருடா பார்த்துக்கலாம் பிரெயின் நீ வெயிட் பண்ணு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த இடத்துக்கு வெடுன்னு நம்ம ப்ரொஃபஸர் வர்றா. அவள் வந்து இருந்துட்டு ஏய் கெயின் நான் வந்து இந்த மாதிரி டீமன்ஸ் வாடை வந்து மறைக்கிறதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி டெமானிக் ஹியூமன் வந்து மறைக்கிறதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். இதை வந்து நீ மிஷின்லேருந்து எடுத்துருக்க, அதனால் நீ தான் வந்து இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். இது எந்த லெவல் பிரச்சனையை கொண்டு வந்து விடுன்னு தெரியுமா, இது வந்து ஒரு வாரையே வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ரொஃபஸர், இதை வந்து நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி பேரியர் போட்டு வச்சுருக்கேன், அதனால் இந்த டெமானிக் ஸ்வாட் ப்ரெசன்ஸும் யாருக்கு ஃபீல் ஆகுது, இந்த சின்ன பாப்பாவோட ப்ரெசன்ஸும் யாருக்கு ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இவன் அவள் சொல்லிட்டு இருந்துட்டு அவள் வந்து ஒரு மிஷின் கொடுத்துட்டு அவன் இங்கேருந்து போயிடுவா. சரி இந்த மிஷின் வந்து இப்போதைக்கு முடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து கூட வந்து இன்னொரு லெட்டரையும் வந்து அவள் கொடுத்துட்டு போவா. அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா இந்த மாதிரி வந்து நீ அதிகமாக உன்னோட எல்லாத்துக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி சண்டை இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வையேன், உன்னை வந்து இந்த அகாடமி விட்டு கிக் அவுட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி ஒரு லெட்டரில் எழுதியிருக்கும். அதை படிச்சுட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த பாப்பா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறா. சின்ன வயசு கை குழந்தையாக இருக்கிறத விட இப்போ வந்து ஒரு மெச்சூரிட்டியாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு வந்து இது ஒன்றுமே புரியாது. ஹீரோ வந்துட்டு நீ வந்து இதுக்கு கவலைப்படாத, நான் வந்து இதை பார்த்துக்கிறேன், நீ வந்து நினச்சி ஃபீல் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பிரெயின் வந்துட்டு யங் மாஸ்டர் ஆனால் நம்ம வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ நல்லா யோசிச்சுட்டு நானா அப்படின்னு சொல்ல அந்த பிரெயின் வந்துட்டு ஆனால் யங் மாஸ்டர் இது அந்தளவுக்கு நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பாப்பா வந்துட்டு நானா எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிக்குதாப்பா, நான் என்னோடய பேரை வந்து இனிமேல் நானா வர்ட் அப்படின்னு சொல்லும்போது வர்ட்டா என்னோடய ஃபேமிலி நேம், இவளுக்கு ரொம்ப நாலேஜ் அசுர வளர்ச்சியில் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது, இவன் அந்தளவுக்கு சீக்கிரமாக கற்றுக்கிட்டு இருக்காரா, சரி பிரெயின் நீ வந்து இவளை பார்த்துக்கோ, நான் வந்து இந்த மாதிரி டீன் கிட்ட போய் இந்த லெட்டர் விஷயமாக வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனன் கட்டாயி இந்த மாதிரி அவன் டீன் வந்து டீன் தான் வந்து இந்த மாதிரி ஹீரோக்கு லெட்டர் அனுப்பிச்சி வச்சுருப்பான். அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நான் கையனுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து டேரெக்டாக தான் அனுப்பிச்சி வச்சுருப்பான். ஒரு எஜுகேஷன் அந்த ப்ரொஃபஷனலாக அனுப்பிச்சிருக்க மாட்டான், பர்சனலாக அனுப்பிச்சி வச்சுருப்பான். அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துட்டு போகிறார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி அந்த டீனுக்குறானே இவன் வந்து இந்த எம்பையரோட கிங்கோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட வந்து பிரதர். இவன் வந்து இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் வந்து அவன் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எல்லாத்தையும் வந்து ஒரு பக்குவமாக வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இருந்துட்டு ஹீரோ வந்து அந்த அதை நினச்சிட்டு தான் போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு மேஜிக்கை வந்து அவன் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பான், ஒரு மேஜிக் பேரியர். ஹீரோ வந்துட்டு இவன் வந்து 9 ஸ்டார் மேஜிக், ஆனால் வந்து இவன் நான் வருவேன்னு தெரிஞ்சு என்னை டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த டீன் வந்துட்டு வாக்க இந்த தடவை டெஸ்ட்டில் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த பில்டிங்கில் இருக்கிற விண்டோ உடச்சிட்டு வருவார். உடச்சிட்டு வந்தோடனே வந்துட்டு ஓ நீ இந்த விண்டோ உடச்சிட்டு வந்துட்டியா, நான் இதை எதிர்பார்க்கல, நான் வந்து தோத்துட்டேன், இந்த ஃபஸ்ட்டு இதில் நான் தோத்துட்டேன், ஏன்னா நீ பேரியரை உடச்சிட்டு வருவின்னு பார்த்தா நீ சுற்றிக்கிட்டு இந்த வழியில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ வந்துட்டு ஏய் டீன் நான் வந்து நீங்கள் கொடுத்த லெட்டரை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறியா, என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு கிக் அவுட் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டி வச்சுருக்கீங்களா அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி உனக்கு டேலண்ட் இருக்குது நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ வந்து அதிகமாக உன்னோட டேலண்ட் வந்து காமிச்சிருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி நான் உங்கள்கிட்ட வந்து ஒன்று கேட்கணும் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
கேளு என்ன உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு என்கிட்ட வந்து உனக்கு கேட்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட என் ஆம்பிஷன் தான் என்னது, இந்த மாதிரி எம்பையரை வந்து பெருசு பண்ணணுமா இல்லை உங்களோட சிஸ்டரோட அந்த சன்னை வந்து இந்த கிங்டத்தோட எம்பையராக மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு உனக்கு ரொம்ப தைரியம் தான், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து எங்கிட்டயே கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள நினச்சி பார்ப்பாரு, எப்படி நான் வந்து ஆஸ்கலுக்கு வந்து ஒரு கையாட்டி பொம்மை மாதிரி நடந்துட்டு இருந்தேன்னா இவனும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான். இவன் வந்து இந்த அவனோட சிஸ்டரோட சன்னுக்கு வந்து எம்பையர் பகுதியை, அதாவது அந்த எம்பரர் பதவி வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு வந்து இவன் நிறைய ஹெல்ப் பண்ணான், நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டான். கடைசியில் வந்து அவன் எம்பரராகவும் மாற்றிட்டான். அப்படி மாற்றினதுக்கப்புறம் அவன் எம்பரராக மாற்றினதுக்கப்புறம் அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு போல். ஏன்னா அவனோட கூட பிறந்த சிப்ளிங்ஸ் எல்லாத்தையும் வந்து அவன் போட்டு தள்ளிட்டான். அப்படி போட்டு தள்ளினதுக்கப்புறம் வந்து இதை வந்து இந்த டீன் வந்து இது வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்தங்காட்டி அவனை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பொய் பழியை போட்டு இவனை வந்து ட்ரேட்டராக மாற்றி இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். அதனால் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. இவனுக்கும் வந்து என்னோட நிலமன்னு சொல்லித்தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சி பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் அந்த டீன் வந்துட்டு நீ என்ன சொல்கிற கைன்னு எனக்கு ஒன்றும் புரியல, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட சிஸ்டர் வந்து இறந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அவங்க உண்மையிலே வந்து இல்னஸ்னால தான் இறந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? மக்கள் மத்தியில் வந்து வேணால் அதை நம்பலாம், ஆனால் நீங்கள் வந்து இதை நம்புறீங்களா? ஏன்னா வந்து இப்போதைக்கு உயிரோடு இருக்கிறதே வந்து இந்த எம்பரரோட செகண்ட் ஒய்ஃப் தான். அவள் வந்து இந்த மாதிரி அவளோட ஃபேமிலியை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த ஃபேமிலி வந்து பவருக்கும் பொசிஷனுக்கும் வந்து ரொம்ப க்ரீடியான ஒரு அந்த வகையில் வர ஒரு ஃபேமிலி. அதனால் இதுக்கு பின்னாடி வந்து இந்த ஸ்கீமிங்க்கு பின்னாடி அவங்க ஃபேமிலி வந்து கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு போல் நீங்களும் வந்து இந்த அகாடமியில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டீன் வந்துட்டு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா பொடிப்பையா, நீ என்னடா எனக்கு பண்ண போன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மேஜிக்கை வந்து யூஸ் பண்ணி அது வந்து ஒரு செயினெல்லாம் சமன் பண்ணி ஹீரோ வந்து கட்டி போட ஹீரோ வந்துட்டு அப்போ நீ என்கிட்ட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் டீன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து இதோடய இந்த பாட்டு முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து போன இதில் வச்ச அந்த பேக்ரவுண்ட் அது வந்து ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்காட்டி நான் எப்பவும் போல் பிளாக் ஸ்க்ரீனே வந்து வைக்கலான்ட்டு இருக்கேன் கைஸ். நிறைய பேர் பிளாக் ஸ்க்ரீன் தான் ரெக்கமெண்டும் பண்ணீங்க, அதனால் நான் வந்து பிளாக் ஸ்க்ரீனே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். வெல் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பால் மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ்.